நின்னு கோடி வரணும் 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 நின்னு கோ. தாத்தா குட் மார்னிங். எல்லாரும் சீக்கிரம் ஏறுங்க சீக்கிரம். சீக்கிரங்க. அட என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, மேலே ஏறுப்பா. ஹாய் சிவா, நான் எங்க அம்மா கூட வீனஸ் சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன். நாளைக்கு சீக்கிரம் வந்துருவேன். ஓகே ரேவா, பாய். பாய், டேக் கேர். அட என்னடா நீ பேசாம உன் பேர் தூங்க முச்சின்னு வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான். இப்போ நீ முழுக்கிறியா இல்ல தூக்கி போட்டு மிதுக்கிட்டுமா? நீ வேலைக்கே ஆக மாட்டேன். ஓ சாரி சாரி, என்ன சார் பண்றது, கண்ணை முழிக்கவே முடியலையே. என்னன்னே தெரியல, காட்டு நல்லா பார்த்தா தூக்கம் சொக்குது. சட்டை போடாம பேசுங்க, நான் சொல்றேன். மலை மேல ஏறி பஸ் போகுது, மலை மேல ஏறி பஸ் போகுது. டிக்கெட்டு இல்லைன்னா கேட்டு வாங்குங்க, டிக்கெட்டு இல்லைன்னா கேட்டு வாங்குங்க. மலை மேல எல்லாம் ஒண்ணு பிச்சுக்கிட்டு போகுது. மலை மேல பஸ் போகுது. வண்டி இடிச்சதுல எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு போல இருக்கு. வண்டியில பிரேக்கும் இல்ல, இன்ஜினும் நிக்க மாட்டேங்குது, கீரும் போட முடியலையே. இனிமேல் இந்த பஸ் நிக்காது, நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். எல்லாரும் அவங்க சீட்டை நல்லா கெட்டிமா புடிச்சுக்கோங்கப்பா. பஸ் நிக்கவே நிக்காதா. பயப்படாத ரேவா, பயப்படாத, எல்லாமே சரியாயிடும். ஆனா எப்படி சரியாகும் தான் தெரியல. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ல. சிவா, எங்களோட பஸ்ல நான் ரூஃப் டாப் வழியா போறேன், அப்பதான் சீக்கிரமா போக முடியும். நீங்க ரோட் வழியா வாங்க. லட்டு சிங் சார் கமன், லட்டு சிங் சார் கமன், லட்டு சிங் சார் கமன், லட்டு சிங் சார் கமன். ஐயா, அதுதான் வந்துட்டல்ல. அப்புறம் எதுக்காகயா வாக்கி டாக்கிக்குள்ள உட்காந்து குதிச்சுக்கிட்டு இருக்க? யாரியா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? போலீஸோட வாக்கி டாக்கிலேயே பேசுறியா நீ? லட்டு சிங் சார், நான் சிவா பேசுறேன். நான் சொல்றது கேளுங்க. வீனஸ் சிட்டிக்கு போயிட்டு இருக்கிற ப்ளூ கலர் பஸ்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் சீக்கிரம் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு என் பின்னாடியே வா. சார் அங்க பாருங்க சார், சிவா பறந்துகிட்டு இருக்கான். வாங்க சார், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போலாம். கான்ஸ்டபிள் அங்கிள், ரைட் டர்ன் பண்ணுங்க, அதுதான் ஷார்ட் கட். ஓகே சார். ஐ மீன் சிவா. கான்ஸ்டபிள் இரியாடா, ஒரு போன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் லட்டு சிங் பேசுறேன். சொல்லுங்க லட்டு சார். யோ,
ஒரு பஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அத நிறுத்தணும். செக் போஸ்ட்ல ஸ்பைக்ஸ் வைங்கய்யா. ஓகே லட்டு சார். ஓஹோ சிவா, என்னம்மா சைக்கிள் ஓட்டுறப்பா பட்டு கிளப்புறப்போ. என்ன தெரியுமா உங்களுக்கு? அட இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார் போன பண்ணாருப்பா. என்னது இது? லட்டு சிங் சார் தான்ப்பா சொன்னாரு அந்த பஸ்ஸோட டயரை பஞ்சர் ஆக்கிட்டா நிப்பாட்டிடலான்னு. டயரோ டமார்னு வெடிச்சிரும், பஸ் பட்டார்னு நின்றும். என்ன பேசுறீங்க நீங்க? டயர் மட்டும் பஞ்சர் ஆச்சுன்னா பஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும். உடனே இங்க இருந்து எடுங்க, சீக்கிரம் இதை இங்க இருந்து எடுங்க. இந்த மேட்டர் என் புத்திக்கு எட்டலையே. சீக்கிரம் சீக்கிரம், பஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆஹா, இனி இதை கீழே இறக்க முடியாதே. ஐ. டிரைவர் கிட்ட சொல்லு, நான் ரோட்ல ஒரு ரேம்ப உருவாக்கி வச்சிருக்கேன். பஸ் அது மேல ஏத்தி ஜம்ப் பண்ண வைக்கணும். பாத்து கரெக்ட்டா பண்ண சொல்லு. ஓகே சிவா, இங்க பாருங்க டிரைவர் அங்கிள். என்ன பாப்பா? ரோட்ல ஒரு ரேம்பர் இருக்கு. நம்ம பஸ் கரெக்ட்டா அதுல ஏத்தி இருக்கணும். கொஞ்சம் பார்த்து போங்க. எல்லாரும் உங்க முன் சீட்டை கரெக்ட்டா பிடிச்சுக்கோங்க. பஸ் ஜம்ப் பண்ண போகுது. நல்லா பண்ணீங்க சார். பைக்ல சூப்பரா ஜம்ப் பண்ணீங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே சார். ஐ மீன் சிவா. ஏடி யூடி, எங்க இருக்கீங்க நீங்க? வேகா சிட்டிக்கு வெளியில நம்ம மரத்துல உட்கார்ந்து பேசுவோம்ல, அங்க இருக்கோம். ஓகே, அப்படியே டைரக்டா கீழே இறங்குனீங்கன்னா ப்ளூட்டோ கிராமம் வரும். நான் உங்க ரெண்டு பேரையும் அங்க மீட் பண்றேன். நம்ம இந்த வழியா தான் வந்தோம்னு என்னால நம்பவே முடியலப்பா. எனக்கு டோட்டலா கனவு மாதிரியே இருக்கு. லட்டு சிங் சார், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம பஸ்ஸையும் நிறுத்திடலாம், பேசஞ்சர்ஸையும் காப்பாத்திடலாம். அப்ப அத சீக்கிரமா சொல்லியா, நாம பஸ் நிப்பாட்டியே ஆகணும். ரேவா, நாங்க பஸ் நிறுத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றத நீ கரெக்டா பண்ணிடு. சொல்லு சிவா. நான் சொல்றது நல்லா கேளு. நீ இப்ப என்ன பண்றனா, 2-3 மேல் பேசஞ்சர்ஸ் பஸ்ஸோட ரூஃப் டாப் மேல நிக்க வை. ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சிவா. சீக்கிரம் சீக்கிரம். யாராலெல்லாம் பஸ் மேல ஏற முடியுமோ அவங்கள மேல ஏறுங்க. பெண்களாலேயும் குழந்தைங்களாலேயும் இதெல்லாம் செய்யவே முடியாது. அவங்களாம் பத்திரமா பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. சரி சரி. திடீர்னு உனக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது? சிவா நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காமா?
கவலைப்படாதீங்க, நமக்கும் ஒண்ணு ஆகாது, உள்ள இருக்கவங்களுக்கும் ஒண்ணு ஆகாது. லட்டு சிங் சார், ஃபயர்! அட என்ன அற்புதமான ஷாட். டிரைவர் பிரேக் அப் ஆடியா. ஓகே சார். இல்ல வேண்டாம், உடனே பிரேக் போடக்கூடாது. அப்படி போட்டா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் போடுங்க. சிவா பக்தா நிறுத்து, ஏதாவது பண்ணி காப்பாத்து. காலையில தான் என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்தையா, காப்பாத்துங்க. தப்பிச்சுட்டேன். சார் ஓ டிரைவர் கிட்ட சொல்லு, ஃபியூல் கொட்டிக்கிட்டு இருக்கு. ரோடுக்கு நடுவுல ரோட் ரோலர் நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபியூல் டேங்க்ல ஃபியூல் கம்மியா இருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனா பஸ் கீழே போயிட்டு இருக்கிறதுனால ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. நான் ரோட் ரோலர் ஓரமா நிறுத்த ட்ரை பண்றேன். ஏய். யார்ப்பா நீ? இந்த சைக்கிள்ல எப்படி அப்படி பறந்து வந்த? என் பேரு சிவா. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லங்க. இந்த வழியா பிரேக் பிடிக்காம ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்கு. அது உள்ள பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. சீக்கிரமா ரோட் ரோலரை ஓரமா நிறுத்துங்க. அதுவே ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. இத தள்ளலாம் முடியாது. அதோட வெயிட் என்ன? அத போய் எப்படி தள்ளுறது? ஒரு பஸ்ஸோட அகல குறைஞ்சது 6 இல்லனா 7 அடியாவது இருக்கும். பஸ் நிச்சயமா போயிடும். ஆனா நீங்க இந்த ரோட் ரோலரோட ஃப்ரண்ட் வீல கழட்டணும். அத பண்ணிரலாம். வாங்க நண்பர்களே, இந்த சிவா ஒரு பஸ் நிப்பாட்ட இவ்வளவு கஷ்டப்படுறான்னா நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவோம். வாங்கப்பா, கமான், சீக்கிரமா இந்த வீட கழட்டி ஆகணும். சீக்கிரம் டிரைவர் கிட்ட சொல்லு, வழியில ஒரு ரோட் ரோலர் ரிப்பேர் ஆகி நிக்குது. ஆனா அந்த ரோட் ரோலருக்கும் மலைக்கும் நடுவுல கேப் இருக்கு. அந்த கேப்ல அவரை வண்டியை ஓட்ட சொல்லு. ஓகே சிவா, நான் சொல்லிடுறேன். சீக்கிரம் கழட்டுங்க, பஸ் வந்துகிட்டு இருக்கு. சிவா, சீக்கிரம் பண்ணு. தேவா, ஃபியூல் காலியாச்சா இல்லையான்னு பாரு. ஃபியூல் காலி ஆயிடுச்சு. ஆனா இது ஸ்லோப்ல, அதனால பஸ் நிக்கவே மாட்டேங்குது. சீக்கிரமா வீல கழட்டுங்க. இந்த நட்டு ஜாம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சீக்கிரம், பஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். சீக்கிரம். எஸ்.
வாங்க. நான் தப்பிச்சுட்டேயா? ஏன் டிரைவர் பஸ் உடனே நிறுத்து, நான் இறங்கி போகணும். விஷயம் தெரியுமா, என் பிரேக் இல்லாமலே ஓடிக்கிட்டு இருந்தது. கடவுள் தான் என்ன காப்பாத்திக்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நிறுத்து. நல்லா வந்து சேர்ந்தீங்க. இந்த பஸ்ல பிரேக் இல்ல, நிறுத்த முடியல சார். பிரேக் இல்லையா? சார் பாட்டு நிறுத்துங்க, அப்புறம் பஸ் நிறுத்தலாம். இன்னைக்கு முழுக்கடா பிரேக் இல்லாத வண்டியிலேயே டிராவல் பண்ணணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கான். நீங்க எல்லாரும் இந்த கயிறு டைட்டா புடிச்சுக்கிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள உள்ள போய் உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸை காப்பாத்திடுறேன். ஓகே. வாங்க. போங்க, போங்க. சீக்கிரமா இறங்குங்க. இப்பயும் நீ முழிக்கல, முழிக்கவே மாட்டேன். அட போயா, துண்டு வந்துதான் இருக்கான். எனக்கு சொர்க்கம் தெரியுது. காப்பாத்து சிவா. அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டேன். சிவா சிவா தேங்க்யூ. இப்ப நான் போய் லட்டு சிங் சாரை காப்பாத்தி ஆகணும். சிவா, டைலாக் பேசுறது போதும். இங்க வா, என்னை காப்பாத்து. பிடிங்க, டைட்டா பிடிங்க. மம்மி, இப்பயாவது எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பீங்கல்ல? நல்லா கவனிக்க மக்களே, போலீஸ் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கு. தினமும் திருட்டு கொலை நடந்துகிட்டே இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருடுறவங்க எதையுமே திருடுறது இல்ல. இந்த விலை உயர்ந்த கரண்ட் கம்பிகளை மட்டும்தான் திருடுறாங்க. இந்த மாதிரி கரண்ட் கம்பிகளை தான் அவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு மேட்ரே புரியுது. பவரை கட் பண்றது பவர் கம்பியை திருடதான் போல இருக்கு. அடடா பீம் சிங், அடடா, நீ பேசாம போலீஸ்லயே போய் வேலைக்கு சேர்ந்திருக்கலாம் போல இருக்கு இப்போ. ஆனா இது வரைக்கும் நம்ம ஏரியால கரண்ட் போனதே இல்லையே. இப்ப சந்தோஷமா கரண்ட் போயிடுச்சு. இந்த சிவா பையன் வேற எங்க போனான்னு தெரியல.
சிவா. நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு டார்ச் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சிவா, அந்த மாதிரி எதுவும் தெரியல. உனக்கு எதுவும் தெரிஞ்சுதா ஏடி? இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலப்பா. ஒருவேளை அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏடிஎன் கம்பெனி பெட்ரோல்ல இறங்கி இருக்காங்கன்னு. ஓகே ஓகே ஏடி, போனை கட் பண்ணிட்டு ஒழுங்கா வேலைய பாரு. ஹாய் யூடி, உன் சைடுல என்ன பொசிஷன்னு சொல்லு. சிவா, ஒருவேளை நான் எதாவது பார்த்தேன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. நீ எதுவும் பண்ண வேண்டாம், முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு போதும். இன்ஃபார்ம் பண்ண உடனே இங்க வந்துருவல்ல. சாதாரணமாவே நான் ரொம்ப பயப்படுவேன்ப்பா. ஒருவேளை உனக்கு பயமா இருக்குன்னா என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. எல்லா பயமும் பயந்து ஓடி போயிடும். சிவா, அங்க பாரு. எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற டவர் மேல யாரோ ஒருத்தவ ஏறிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா வா. இது வந்துகிட்டே இருக்கேன். மத்த எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருங்க, அங்க வந்து மீட் பண்ணலாம். ஹலோ ஹலோ எஸ், என்ன திருடங்களை பத்தி தெரிஞ்சிருச்சா? நான் வந்துகிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் நேரா ரேவா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் இருக்கு, நான் சீக்கிரம் வந்துருவேன். என்ன உனக்குன்னு ஷார்ட்கட் இருக்குதா? ஏ கான்ஸ்டபிள், அந்த ஷார்ட்கட்ல நீயும் போயா? ஓகே சார். ஏ கான்ஸ்டபிள், எங்கயா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஏதோ ஒரு வேகத்துல நான் சொல்லிட்டேன். என் வேகத்தை நீ எனக்கே சோகமாக்கிட்டியா? இது நியாயமா? யோ கான்ஸ்டபிள், சார் சொல்லுங்க சார். இப்ப எப்படியா கீழே போறது? தெரியல சார். ஏய் சூப்பர்ப்பா, இன்னைக்கு நமக்கு டக்கரான கேபிள் கிடைச்சிருக்கு. இத மட்டும் வித்தோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். சீக்கிரம் வாங்க போலாம். ஏய் நில்லுங்க, அந்த ஒயரை திருடணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அவ்வளவுதான். என்னோட பேரு பப்பு ஒயர். ஒயரை கட் பண்றதுனாலதான் எனக்கு அந்த பேரே வந்திருக்கு. ஒயரை கட் பண்ணும்போது என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கட் பண்ணிடுவேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. வீட்டுக்கு போடா சின்ன பையன். பையனை மட்டும் சொல்லாதீங்க, என்னோட பேரு சிவா. ஆனா நான் உன்னை நிச்சயமா திருட விடவே மாட்டேன். ஏதோ சின்ன பையனாச்சே விட்டுட்டு போலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ பேசுற பேச்சுக்கு உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் போகணும். இப்ப என்ன பண்ண போற சிவா?
ஏய் நில்லுங்க, யாரும் பயப்படாதீங்க. நான் ஒன்னும் பூதம் இதெல்லாம் கிடையாது. நான் எலக்ட்ரோமேன். அட உங்களோட அந்த பழைய ஃப்ரெண்டுப்பா நானு, பப்பு ஒயர். இப்ப எனக்கு கரண்டால ஒரு புது சக்தி கிடைச்சிருக்கு. அதனால இந்த பப்பு ஒயர் எலக்ட்ரோமேனா மாறிட்டான். இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட பேரு எலக்ட்ரோமேன். என் பவரோட சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் உங்க எல்லாருக்குமே காமிச்சேன். என்னோட ஃபுல் பவரை காட்ட வேண்டிய நேரம் இப்ப வந்துடுச்சு. என்னோட ஒட்டுமொத்த பவருக்கும் இப்போ இந்த விதாஸ் நகரம் அடிமையாக போகுது. எப்படி? நான் எவ்வளவு பெரிய ஆள் வந்துகிட்டு இருக்கேன், என் முன்னாடியே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கியா? நான் பார்த்தேன். உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த எலக்ட்ரோமேன் ஒட்டுமொத்த விதாஷ் நகரையும் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் யாரு என்னன்னு தெரியல. ஆனா இவனை பார்க்கும் போதெல்லாம் மக்கள் பயந்து அலறாங்க. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரி தெரியலப்பா. அவன் ஏலியன் தான், நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்கோம். நீ வேணா பாரு, இந்த ஒட்டுமொத்த ஊரையும் அழிச்சிட்டு போறான். நான் சொல்றத நம்புங்கப்பா. அவன் ஒன்னும் ஏலியன்லாம் இல்ல, அவன் அந்த பப்பு ஒயர் தான், கரண்ட் கேபிள் ஒயரை திருடுறவன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் அப்போ அவன் உடம்புல எப்படி கரண்ட் ஏறிச்சுன்னு தான் தெரியல. ஆனா அன்னையில இருந்து தான் அவன் எலக்ட்ரோமேனா மாறி இருக்கான். அவனை நிச்சயமா போலீஸால பிடிக்க முடியாது. சிவா, நம்ம உடனே வேற ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணும். இன்னும் கொஞ்சம் விட்டா அவன் ஒட்டுமொத்த விதாஸ் நகரத்தையே அழிச்சிருவான். அவன் எப்போ எலக்ட்ரோமேனா மாறினானோ அப்பவே நான் எனக்காக ஸ்பெஷல் கிளவுஸ் அப்புறம் ஷூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதை மட்டும் நான் போட்டுக்கிட்டா என்ன எந்த கரண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் அவனை அட்டாக் பண்ண தயார். இன்னைக்கு நைட் நம்ம பேட்ரோலிங் பண்ணி ஆகணும். என்னோட ஏரியாவுல திருட்டு, அதுவும் ஏன் முன்னாடியே. இந்த லட்டு சிங்க பத்தி என்ன நினைச்சா? நான் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த டயலாக் எனக்கு பிடிச்சிருக்கு, திரும்ப சொல்லு. இந்த மாதிரி பண்ணி என் தொண்டைய முன்னாக்கிட்டு இப்போ பேசுனா எப்படி பேசுவேன்? சொல்றியா இல்ல? 50 கிலோமீட்டர் தூரத்துல எந்த திருட்டு பையில இருந்தாலும் சரி, இந்த லட்டு சிங் பேரை கேட்டா அவன் அப்படியே தெரிச்சு ஓடுவான். ஏன் தெரியுமா? இந்த லட்டு சிங் சும்மா சாதாரணமா ஃபேமஸ் ஆகல, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய திருட்டு பையில புடிச்சு அதுக்கப்புறம் தான் இவன் இந்த அளவுக்கு எலக்ட்ரோமேன், ஒழுங்கா இந்த மாதிரி பிரச்சனை பண்றது நிறுத்திட்டு என் கூட வந்துரு, இல்லனா நீ மறுபடியும் திரும்பி வந்துட்டியா? உன்னாலதான் நான் எலக்ட்ரோமேனாவே மாறி இருக்கேன். உன்னை நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என் பவர் என்னன்னு உன்கிட்ட காட்டுறதுக்காக காத்திருக்கேன். ஓடு. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நீ ஓடுவ, நான் உன்னை துரத்துவேன். எங்க போனாலும் உன்னை சேஸ் பண்ணிக்கிட்டு வருவேன். தைரியம் இருந்தா முன்னாடி வா. சார், அந்த பையன் பாவம் சார். அந்த சிவா பையனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க சார், பாவம். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் கான்ஸ்டபிள். ஆனா விஷயம் என்னன்னா, சிவா ஒரு தைரியமான பையன். அவன் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
என்ன எலக்ட்ரோ மேன், உனக்கே ஷாக் அடிச்சது போல நாங்கெல்லாம் கரண்ட்டுக்கே ஷாக் கொடுக்கறவங்க கண்ணா. சிவா, சிவா, நீ என்ன காரியம் பண்ணிட்டேன்? இந்நேரம் நான் அவனை கண்டிப்பா பிடிச்சிருப்பேன். அவனை பிடிக்கிறது என்னோட கடமை. ஏய், எங்க போயிட்ட? நீ எங்க போனாலும் விட மாட்டேன். மரியாதையா வந்துரு. நீ எங்க போனாலும் சரி, கண்டிப்பா நான் உன்னை பிடிப்பேன். இந்த லட்டு சிங் பேரை கேட்ட உடனே அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டானே, உன்னை நான் பிடிச்சிருவேன். ஏய், 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 அட, என்னையா இது ஒரே நேரத்துல எல்லா போனும் இப்படி அடிக்குது? எந்த போன நான் எடுத்து பேச? ஹலோ ஹலோ. ஓ, மறுபடியும் திருட்டா? எந்த இடத்துல? எப்போ? யார்? எலக்ட்ரோமேன் திருடிட்டானா? என்னத்தை திருடினா? ஓஹோ, டாங்கையே கொள்ளடிச்சிட்டானா? எப்படி பிடிப்பேன்? இந்த எலக்ட்ரோமேன் பெரிய தலைவலி ஆயிட்டான். எப்படி நான் பிடிப்பேன்? என்ன செய்யட்டும்? என்ன சார் இதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டக்கு டக்குன்னு எந்திரிங்க, சிவா கிட்ட போய் உதவி கேளுங்க. அந்த பையன் அசால்ட்டா பிடிச்சிருவான் சார். ஆமா உதவி? ஒரு சின்ன பையன் கிட்ட நான் உதவி கேட்கறதா? நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். நான் போய் உதவின்னு கேட்பனா? கான்ஸ்டபிள், இந்த மாதிரி எப்படி உன்னால யோசிக்க முடிஞ்சது? நான் சிவாவோட ஃப்ரெண்டு, நான் சிவாவோட நண்பன். சிவா 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 வேண்டாம், உட்கார வேற இடமே கிடைக்கலையா? அட, ஏன்பா நீங்க இவ்வளவு உயரத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இங்க இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த விதாஸ் நகரமும் தெரியும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? எலக்ட்ரோ மேனை புடிச்சிட்டீங்களா? அட இல்ல சிவா, அவன் தான் அன்னைக்கே என்ன பார்த்து பயந்து ஓடிட்டான். அவன் இனி பயந்துதான் ஓடுவான். நாம தான் அவனை ட்ராப் பண்ணி பிடிக்கணும். நானும் இதே தான் யோசிச்சேன் சிவா. ஆனா நாம இந்த டிராப்பை எப்படி உருவாக்குறது? சார், அவன் கொஞ்ச நாளா டைமண்ட்ஸை தான் திருடிக்கிட்டு இருக்கா. அதனால நாம ஏன் ஒரு டைமண்ட் எக்ஸிபிஷனை இங்க நடத்த கூடாது? அட, அருமையா சொன்ன. நானும் இதே தான் யோசிச்சு வச்சிருந்தேன். நம்ம ரெண்டு பேரோட வேவ் லெங்த் ஒரே மாதிரி இருக்குதே, ஆச்சரியமா இல்ல? அதுல விலை உயர்ந்த டைமண்ட்ஸை நாம வைக்கணும். அத நிச்சயமா திருட வருவான். அதை யூஸ் பண்ணி நாம அவனை புடிச்சிடணும். என்னம்மா அருமையான ஐடியா. அப்படியே லட்டு சிங் மாதிரியே யோசிக்கிறிய நீ. சிவா, உறுதியா சொல்ற, நீ எதிர்காலத்துல பெரிய எஸ்பியா வருவ. இப்போதைக்கு நீ என்ன மாதிரி இருக்கிறதால என் கூட வந்துரு. எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். என்ன சொல்ற? எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ஆபீசர். உங்க யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா நான் அந்த ரெட் டைமண்டை எடுத்துட்டு போலாமா ப்ளீஸ்? டேய் பையா, இது நிச்சயமா உன்னோட ஐடியாவா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த லேசர் என்ன ஒன்னும் பண்ணாது. இது கூட உனக்கு தெரியாதா? லட்டு சிங் சார், பிளான் பி. எஸ் எஸ், பிளான் பி. நானும் அதை தான் செய்யணும்னு இருந்த சிவா. நல்ல திட்டம். என் பேரு லட்டு சிங். என் பேர்ல வேணா ஸ்வீட் இருக்கலாம், ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன் சொல்லிட்டேன். உன்னை நான் டிராப் பண்ணி பிடிச்சிருக்கிறேன். வாங்க வாங்க, சந்தோஷமா உங்க மாமியார் வீடு, அதான் ஜெயிலுக்கு வந்து மாவாட்டுங்க. என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ஆமா. பாரு, உனக்கு தேவையான வைரம் என்கிட்ட இருக்கு. திறமை இருந்தா வந்து எடுத்துக்க. என்ன பண்றீங்க? அந்த பையனை போய் பிடிங்க, போங்க. மறந்துடாதீங்க, அந்த பையனோட
ரேவா ஏடி யூடி அடுத்த டிராப் நேஷனல் கராஜ். சிவா எங்கப்பா ஓடுற? வா ஃபைட் பண்ணு. அந்த ரெட் டைமண்ட் என்கிட்ட கொடுத்துரு. உன்னை உயிரோட விட்டுறேன். இல்லனா உன்னால தப்பிக்கவே முடியாது. ரொம்ப பேசாம வந்து வாங்கிட்டு போ. நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன் சிவா. நீ என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்ட. ஏடி யூடி ரேவா. சிவா, இந்த எலக்ட்ரோமேன் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கலங்கிற விஷயம் உனக்கு தெரியாது. என் சக்தியை மட்டும் நான் உன்கிட்ட காமிச்சா என்கிட்ட மோதுறது தப்புன்னு அப்போ உனக்கு புரியும். நான் உன்னை நிச்சயமா விட மாட்டேன்டா சின்ன பையனே. பையனை மட்டும் சொல்லாதீங்க. என்னோட பேரு சிவா. சிவா சிவா இந்த பிடிச்சுக்கோ. நான் சொல்றத கேளு. அவனை அங்கேயே மேலேயே பிடிச்சி நிறுத்தி வை. நான் அவனை மேல போய் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படி பாக்குற? போலீஸோட வரலாற்றுலயே இது வரைக்கும் யாரும் ஆன் ஏர்ல அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. இனிமே இந்த லட்டு சிங்கோட பேரு டிவி, பேப்பர், புஸ்தகம் அப்படின்னு மட்டும் இல்லாம சரித்திரத்திலையும் இடம்பெற போகுது. இதனால இந்த லட்டு சிங் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. லட்டு சிங்க பத்தி என்ன நினைச்ச? லட்டு சிங் பேரை கேட்டாலே 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்க கூட திருடுறதுக்கு யோசிப்பாண்டா. அது என்ன கம்பளி பூச்சி? லட்டு சிங் சார் கீழே வாங்க. உங்க பஞ்ச் டைலாக்லாம் அப்புறமா பேசிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு தடவை காப்பாத்தி இருக்க. இந்த சந்தர்ப்பத்துல இருந்து நீ நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். லட்டு சிங் சார், இந்த எலக்ட்ரோமேனை நீங்க எப்படி கைது பண்ணீங்க? அதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சிவா, நீ முதல்ல உன்னோட வீட்டுக்கு போப்பா. உன் தாத்தா பாட்டிக்கு நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. போ வீட்டுக்கு போ. ஓகே சார், பை பை. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். ஆமா, அது என்னாச்சுன்னா நான் அதை எலக்ட்ரோமேனை பார்த்து சொன்னேன். ஏய் மரியாதையா நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்ல என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்குன்னு அவன் பயந்து போய் என்னோட இன்னொரு முகத்தை பார்த்துட்டா. இல்ல அதுதானே உண்மை. நடந்ததா அப்படியே போடுங்க. இந்த லட்டு சிங் பேரை கேட்டா 50 கிலோ